ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையில் ஒரு ஆன்மீகவாதியின் குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். 13வது அத்தியாயம் 8வது முதல் 12வது ஸ்லோகம் வரை இந்த 4 ஸ்லோகங்கள் 5 ஸ்லோகங்கள் ஒரு ஆன்மீகவாதியின் குணங்களை ரொம்ப அழகாக விவரிக்கின்றன. இது ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த குணங்களுக்கு பயிற்சி எடுக்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கையே ஒரு விளையாட்டு மாதிரி தான். சில நாளைக்கு வெற்றி அடைவோம், சில நாளைக்கு தோல்வி அடைவோம், சில நாளைக்கு சில தவறுகளை செய்துவிட்டு பின்னர் உணர்வோம், சில தவறுகளெல்லாம் பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம உணர்வோம். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை சரியாக்கி விட வேண்டும் என்று தோன்றும். இப்படி பலவிதமான விஷயங்கள் உண்டு. 13வது அத்தியாயம் பகவத்கீதை, அதில் 8வது ஸ்லோகத்தை நம்ம முதல்ல பார்க்குறோம். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்ய உபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்மவிநிகிரஹம். இதில் இந்த 8வது ஸ்லோகத்தில் சில குணங்களை பற்றி சொல்லுகிறார்கள். அமானித்வம் தமிழில் மானம் என்ற வார்த்தையின் தமிழ்லேயும் சமஸ்கிருதத்திலேயும் தமிழ்லேயும் அது உபயோகம் பண்ணுறோம். மானம், என் மானமே போய்விட்டது, எனக்கு ரொம்ப அவமானமாகிவிட்டது. இங்கே அமானித்துவம் அப்படின்னா ஒரு ஆன்மீகவாதி மற்றவர்கள்கிட்ட இருந்து எந்த விதமான மரியாதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு லௌகீகவாதியின் வாழ்க்கைக்கு நேர் விபரீதமான வாழ்க்கை ஆன்மீகவாதியின் வாழ்க்கை. ஏன்னா இந்த உலகத்தில் சாதாரணமான மனிதர்கள்லாம் எப்பொழுதுமே எனக்கு மரியாதை செலுத்தலை, என்னை அவங்க வீட்டில் போய் மரியாதை கொடுக்கல, என்னை குறிப்பாக திருமணத்திற்கு அழைக்கவில்லை, என்னை பார்த்து சிரிக்கலை, இப்படி பலவிதமான விஷயங்களை மனதில் வைத்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்போம். ஏன் மற்றவர்கள் நமக்கு மரியாதை செலுத்த வேண்டும் ஏன் எதிர்பார்க்கிறோம்? நமக்கு நம்மை பற்றி உணர்ந்தால் பத்தாதா? ஏன் மற்றவங்கள்லாம் எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும், என்னை மற்றவர்கள் எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும், எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்? இது கலிகாலத்தில் ரொம்ப 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 அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது.
சின்ன சின்ன பிள்ளைகள் கூட ரொம்ப என்ன சொல்கிறது, யார் முன்னாடியாவது வைத்து திட்டி விட்டால், ஏதாவது கோபமாக பேசிட்டோம்னா அவங்கனால அதை பகிர்ந்து உள்கொள்ளவே முடியவில்லை. இது கலிகாலத்தில் இந்த ஒரு பழக்கம், இந்த ஒரு குணம் ரொம்ப அதிகமாகி கொண்டிருக்கிறது. எனக்கு மரியாதை வேண்டும், எனக்கு அது வேண்டும். ஆன்மீகவாதி அப்படி கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார்னா, அமானீன மானதேன கீர்த்தனீய சதாஹரி. மற்ற அனைவருக்கும் மரியாதை செலுத்த வேண்டுமானால் ஒரு எள்ளளவு மரியாதை கூட திரும்ப எதிர்பார்க்க கூடாது என்று சொன்னார். நல்ல அழகான ஒரு எடுத்துக்காட்டு. புத்தர் ஒரு முறை நடந்து போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறார்கள். புத்தரை ரொம்ப மோசமாக திட்டுகிறார்கள். அவர் ரொம்ப பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த திட்டுறவங்களுக்கே கடைசியில் அலுத்து போச்சு. என்னடா இவ்வளவு திட்டி இந்த மனுஷன் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையே. அந்த திட்டுறவங்களுக்கே கவலையாக போச்சு. அதுக்கப்புறம் புத்தர் என்ன சொன்னார்னா, பரவாயில்ல, என்னை பார்க்கறதுக்காக உங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப நன்றி என்று சொன்னார். யாராவது நம்மளை திட்டுனா நம்ம போய் ஐயா திட்டுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நன்றின்னா சொல்ல போகிறோம். ஆனால் புத்தர் திட்டுனவங்க கிட்ட போய் நன்றியை சொன்னார். உங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டு என்னை பார்க்க வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் சீடர்களுக்கு அது பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. சீடர்கள் புத்தரிடம் கேட்டார்கள், இவ்வளவு கேவலமாக பேசி கூட நீங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையே, கோபமே உங்களுக்கு வரலையே. அப்போ புத்தர் ஒரு கதை சொன்னார். நான் ஒரு கிராமத்துக்கு போனேன். அந்த கிராமத்தில் எனக்கு சில மக்கள் இனிப்பு பலகாரம் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த இனிப்பு எனக்கு பிடிக்காது. நான் வேண்டாம், நீங்களே கொண்டு போய் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டேன் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். உடனே சீடர்கள் கேட்டாங்க, அந்த எடுத்துக்காட்டுக்கும் இங்கே என்ன சம்பந்தம்? இனிப்பு யாரோ கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு பிடிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டீங்க. புத்தர் சொன்னார், அதே மாதிரி இந்த மக்களெல்லாம் என்னை திட்டினார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்களே திரும்ப கொண்டு போய் விட்டார்கள் என்றார். இப்போ நம்ம மேலே யாராவது கோபப்பட்டு திட்டும்போது நம்ம அது எதிர்த்தம்னா அவங்க பேசுறது உண்மையாகிவிடும். எதிர்க்காமல் பொறுமையுடன் சிரித்து கொண்டே இருந்தால் நீ என்ன சொல்லலப்பா அப்படின்னு ஆயிரும். இப்போ எனக்கு இங்கே ஸ்க்ரீனில் தேவகி கோகுல கிருஷ்ணன் அவங்கள பார்க்கலாம். அவங்க பேர் தேவகி. இப்போ பக்கத்தில் யாராவது அவங்கள சாந்தி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இவங்க திரும்பி பார்ப்பாங்களா? திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்? அவங்க பேர் சாந்தி கிடையாது, அவங்க பேர் தேவகி. சாந்தின்னு கூப்பிட்டா அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம யாராவது திட்டும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொண்டால்தான் நான் அவர்களிடம் போய் எதிர்க்கிறேன். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனக்கு தேவையே இல்லை. அப்படி எனக்கு என் மனதையும் என் உள்ளத்தையும் காப்பாற்ற முடியும். ஆனால் இதே மல்லு கட்டிக்கிட்டு வேட்டியெல்லாம் மடக்கி கட்டிட்டு, ஆஹா நீ என்ன திட்டுனியா, நீ தான் அப்படி, உங்கள் அப்பா தான் அப்படி, அதை திரும்ப சொல்லி இந்த போருக்கு முடிவே கிடையாது. மற்றவர்கள் எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பது ஆன்மீகத்தில் சேர்ந்ததே கிடையாது. ஆனால் பௌதீகவாதிகள் அப்படி கிடையாது. எனக்கு மரியாதை வேண்டும், எனக்கு முதல் மரியாதை வேண்டும், எனக்கு மாலையிட வேண்டும், என்னை கௌரவிக்க வேண்டும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பார்கள். அது கிடைக்காமல் போகும் பொழுது மனம் ரொம்ப கவலைப்பட்டு விடும். ஆன்மீகவாதிக்கு முதல் குவாலிட்டி, முதல் குணமே என்ன? அமானித்துவம்.
யாரிடமும் புகழை எதிர்பார்க்காதே, யாரும் வந்து எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. அடுத்தது இரண்டாவது அதம்பித்வம், அமானித்வம், அதம்பித்வம். பெருமை. நான் யாருன்னு தெரியுமா, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் தெரியுமா, என்னை பற்றி எங்கள் ஊரில் கேட்டுப்பாரு. ஒன்றுமே இல்லாமல் தற்புகழ்ச்சி பேசிக்கொள்வது. சில நேரத்தில் நமக்கு இந்த தற்புகழ்ச்சி பேசிக்கொள்வது ஒரு விளையாட்டாக, ஒரு வேலையாகவே வைத்து கொண்டு இருப்பார்கள். எப்படித்தான் இவ்வளவு நேரம் அவங்கள பற்றியே பேசிக்கொள்கிறார்களே நம்ம ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம். சில மனிதர்கள்லாம் வந்து அவங்க கதையை அரை மணி நேரம் பேசுவாங்க. எங்கள் ஊரில் இப்படி, எங்கள் தாத்தா இப்படி, எங்கள் பாட்டி மிலிட்ரியில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அப்படியா இப்படியா. தற்புகழ்ச்சி ரொம்ப மனசு கவலைப்படும்படியான ஒரு எடுத்துக்காட்டு வேதங்கள் தருகிறது. தற்புகழ்ச்சி பேசுபவர் எப்படிப்பட்டவன் என்றால், வாந்தி எடுத்துவிட்டு அதை மறுபடியும் உண்ணுபவனை போல. அது கேட்டாலே அருவருப்பாக இருக்கும். புராணங்கள் தற்புகழ்ச்சி பேசுவனை இப்படித்தான் சொல்லுகிறது. அது கூட எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், இப்போ இல்லை, ரொம்ப சிறு வயதில். அவர் பேசுறது நம்ம கவனிக்கலைன்னா மறுபடியும் கன்னத்தை எல்லாம் பிடிச்சி திருப்பி மறுபடியும் பேசுவார். கவனிக்கலையேன்னு சொல்லி நம்ம முகத்தை பிடிச்சி திருப்பிட்டு பேசுவார். தற்புகழ்ச்சி அது வந்து ஒரு ஆன்மீகவாதிக்கு சேராத ஒரு விஷயம். மகாபாரதத்தில் ஒரு அழகான கதை. பாண்டவர்கள் வந்து 13வது வருடம் ஒளிந்திருந்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்னவென்றால், 12 வருடம் காட்டில் வாழ வேண்டும், 13வது வருடம் ஒளிந்து வாழ வேண்டும். அந்த 13வது வருடம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் 12 வருடம் காட்டுக்கு போகணும், 1 வருடம் தலைமறைவாக இருக்க வேண்டும். மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டா மறுபடியும் இது தீராத ஒரு புதிர். அப்படி 13வது வருடம் அவர்கள் தலைமறைவாக இருந்த பொழுது விராட்டா அப்படிங்கிற நகரத்தில் போய் பாண்டவர்கள் 5 வேலைக்கு சேர்ந்து விட்டார்கள். பீமன் வந்து சமையலறையில் சமையல்காரரு, தர்மர் வந்து மன்னருக்கு மந்திரி, அர்ஜுனன் வந்து நடனம் சொல்லி கொடுக்கும் ஆசிரியர். இப்படி எல்லாம் போய் தலைமறைவாக வேடம் அணிந்து வேலைக்கு சேர்ந்து விட்டார். அங்கே வந்து திரௌபதி என்னன்னா ராணியின் தோழி, அப்படி போய் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க ரகசியமாக. இந்த ராணிக்கு ஒரு தம்பி உண்டு. அந்த தம்பி விராட்ட மன்னன், அந்த மன்னனுடைய மனைவிக்கு ராணிக்கு ஒரு தம்பி. அவன் எப்பவுமே அர்ஜுனனுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு தற்புகழ்ச்சி பேசிக்கொள்வார். நான் மட்டும் வில்லை எடுத்தேன் வைங்க, யாருமே என் கூட சண்டை போட முடியாது, நான் மட்டும் அப்படி, நான் மட்டும் இப்படி. உண்மையிலேயுமே ஒரு நாளைக்கு போர் வந்து விட்டது. மேலே ஏறி ரதத்தில் உட்கார வச்சா அந்த ஆளுக்கு தொடையெல்லாம் நடுங்குது. அது ஒரு அழகான கதை. அதில் மனிதர்கள் என்னன்னா, அந்த ஆண் பெண் அந்த எதிர்பால் இருக்கும்பொழுது தற்புகழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க. ஒரு பெண் பக்கத்தில் ஒரு ஆண் நின்று அந்த பெண்ணை கவனிக்கிறார் என்றால் அந்த பெண் கொஞ்சம் தற்புகழ்ச்சி அதிகமாக பேசுவாங்க. ஆண்கள் வந்து பெண்களை அவர்களை வசீகரிப்பதற்காக கொஞ்சம் தற்புகழ்ச்சி அதிகமாக பேசிக்கொள்வார். பாகவதம் சொல்லுகிறது, இது வந்து யானையை பிடிக்கும் திட்டம். காட்டுக்குள்ள யானையை எப்படி பிடிப்பாங்கன்னா, பெரிய ஒரு குழியெல்லாம் தோண்டி வச்சுட்டு அந்த குழிக்கு பக்கத்தில் ஒரு பெண் ஆணையை கட்டி வைத்து விடுவார்கள். இந்த பெண் ஆணையை கட்டி வச்ச உடனே இந்த ஆண் யானை வந்து அந்த பெண் ஆணைக்கு முன்னாடி வேண்ட சேட்டையெல்லாம் பண்ணி அந்த குழிக்குள்ளே விழுந்துடும். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, இந்த இயற்கையின் சட்டம் ஒன்றுதான். அப்படி வந்து கஜேந்திரனுடைய கதை பாகவதத்தில். கஜேந்திரன் யானையாக பிறந்தார். அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான பெண் யானைகள்.
உடனே அந்த யானைகள் பெண் யானைகளுக்கு முன்னாடி தான் பெரிய வீரன் என்று காட்டிக்கொள்வதற்காக சும்மா இந்த கஜேந்திரன் என்ன பண்ணுவார, போற சும்மா இருக்கிற மரத்தை எல்லாம் பிடுங்கி எரிஞ்சு குளத்துக்குள்ள எல்லாம் இறங்கி தண்ணியெல்லாம் தூக்கி வெளியே வீசி, அதாவது மற்றவர்கள் என்னை கவனிக்க வேண்டும், என் புகழை பாட வேண்டும், நான் பெரியவன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாவம், ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு உண்டு. ஆன்மீகவாதிக்கு இது சேரவே சேராது. தற்புகழ்ச்சி பேசிக்கொள்வது, என்னை மற்றவர்கள் எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. ராமானுஜர் சொல்றார், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு பக்தன் உப்பை போன்று இருக்க வேண்டும். உப்பை சாம்பாரில் அதிகமாக போட்டீங்க, குழம்புல வாயில் வைக்க முடியாது. கம்மியாக போட்டீங்க, அதில் ஒரு ருசியே இருக்காது. சரியாக போட்டீங்க, அந்த உப்புக்கு சொல்ல முடியுமா நான் கரெக்டாக இருந்தனால தான் இன்றைக்கி சாம்பார் நல்லாச்சுன்னு. ஏன்னா அந்த சாம்பாரில் உளுந்த உடனே உப்பு காணாமல் போய்விடும். ரசத்தில் இருக்கிற உப்பை எடுக்க முடியுமா? காய்கறிகள், சாம்பாரில் இருக்கிற காய்கறி எல்லாம் எடுத்துடலாம், பருப்பெல்லாம் எடுத்துடலாம், உப்பு கரைந்து விடும். ஆன்மீகவாதி அதே மாதிரி இயற்கையில் தன் பங்கை செய்துவிட்டு, தன் சேவையை செய்துவிட்டு, தான் என்று உலகத்திடம் பறைசாற்றாமல் அப்படியே காணாமல் அமைதியாக போய்விடுவார். சரி, மறுபடியும் 8வது ஸ்லோகம். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா. 3வது ஒரு ஆன்மீகவாதிக்கு என்ன குணம்? அஹிம்சா. ஹிம்சை என்றால் மற்றவர்களுக்கு வேதனை தரக்கூடியது, நோகடிக்கக்கூடியது. அஹிம்சா என்றால் நம் வார்த்தையாலோ செயல்களாலோ சிந்தனைகளாலோ நம் எதாலையும் யாருக்குமே வாழ்க்கையில் வலி உண்டாக்கக்கூடாது. இப்போ பாருங்க, நம்ம வகுப்பில் 600 பேர் இருக்கிறோம். ஆமாம், 600-700 பேர் இருக்கிறோம் வகுப்பில். நம்ம வார்த்தையால் செயல்களால் எவ்வளவு பேரை நோகடிச்சிருப்போம்? இருக்கா இல்லையா? சரி, இன்னைக்கு நோகடிச்சவங்க உண்டா? இந்த 700 பேரில் கண்டிப்பாக கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. நம் எதையாவது செஞ்சு பேசி யாரையாவது நோகா. ஆன்மீகவாதிக்கு அது சேரவே கூடாது. அஹிம்சா. ஒரு முறை பிருகுமுனிவர் பகவானை பார்க்க வருகிறார். பகவான் ஆதிசேடன் மேலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். பிருகுமுனிவர் பகவானை பார்க்க வர்றார். ஆனால் பகவான் லட்சுமி தாயாருடன் இருந்ததுனால பிருகுமுனிவர் வந்தது அவர் கவனத்தில் வரவில்லை, கவனிக்கலை. முனிவர் வந்திருக்கிறாரே என்று கவனிக்கவில்லை. பிருகுமுனிவருக்கு கோபம் நேராக அந்த ஆதிசேடன் மீது, அனந்தன் மீது படுத்திருக்கும் பகவானின் மார்புல தன் காலை எடுத்து ஒரு மிதி மிதிச்சிட்டார். அந்த பிருகுமுனிவர் செய்தது மிகப்பெரிய தவறு. பகவான் கவனிக்கவில்லை. கோபத்தில் காலை தூக்கி ஒரு மிதி. உடனே பகவான் அந்த பிருகுமுனிவரின் காலை பிடித்து, மாமுனிவரே, என் கல்லான இதயத்தில் நீங்க மிதிச்சதுனால உங்க கால் வலிச்சிருக்கும் என்று காலை அமர்த்தி விடுகிறார். பாருங்க, நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் பலார் என்று அறையை கொடுத்துட்டார். உடனே நம்ம ஐயா உங்க கை வலிச்சுதா அப்படின்னா கேட்போம்? நம்ம திரும்பி சண்டைக்கு போய் பிருகுமுனிவர் என்ன கேட்கிறார்? பகவானே உங்கள் கால்கள் வலித்ததா? இதுதான் அஹிம்சா என்று சொல்வது. நம் சிந்தனையால், செயலால், நம் பேச்சால், பழக்கத்தால் மற்றவர்களுக்கு ஒரு விதமான வலியும் கொடுக்கக்கூடாது. நம்ம இந்த மண்ணில் மனிதனாக வாழ்ந்தால் இயற்கைக்கு உதவி செஞ்சிருக்கணும். செய்ய முடியலையா, பேசாமல் இருந்துடணும். யாரையுமே துன்புறுத்தும் அதிகாரம் நமக்கு கிடையாது. மற்ற விலங்குகள்லாம் அப்படித்தான். ஒரு தேனீ வாழ்ந்ததுன்னா பூவிலிருந்து தேனை குடிச்சுக்கிட்டு ஒரு பூவிலிருந்து மகரந்தத்தை கொண்டு போய் இனி ஒரு பூவில் போட்டு அந்த செடிக்கு உதவி செய்யும். பசுமாடு புல்லை தின்றால் சாணியை போட்டு அந்த மண்ணிற்கு வளம் சேர்க்கும். ஏறக்குறைய 99% உயிரினங்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது.
இயற்கையிலிருந்து எதையாவது எடுத்தால் ஏதாவது ஒரு உருவத்தில் இயற்கைக்கு திரும்ப கொடுத்து விட்டு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். இயற்கையிலிருந்து எடுத்துக்கிட்டு ஒன்னையும் திருப்பி தராம அந்த இயற்கைக்கு அழிவு உண்டாக்கிட்டு பூமிக்கு தேவையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு உயிரினம் மனிதன் மட்டும்தான். அப்போ அஹிம்சா, செயலால், சிந்தனையால், பேச்சால், உடலால் யாருக்குமே எந்த தீங்கும் ஒரு ஆன்மீகவாதி விளைக்கக்கூடாது. அடுத்தது சாந்திர் ஆர்ஜவமேவச்சா, அமைதி காக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப இமோஷன் ஆயிட்டோன்னா மனசு கைவிட்டு போய்விடும். நம்மெல்லாம் உடல்ல எவ்வளவு வலி வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள். ஆனால் மனதில் வலி வந்தால் மட்டும் நம்மளால தாங்கவே முடியாது. உடல் கையுடைஞ்சு போனா கூட கையை கட்டி வச்சாது வாழ்ந்து விடுவார்கள். காலு வலிக்குது, காலை கட்டி மருந்து போட்டுக்கிட்டாலும் நடந்து விடுவாங்க. கண்ணு தெரியல இருந்தும் வாழ்ந்து விடுவார்கள். ஆனால் மனதில் வலி வந்தால் மட்டும் மனிதனால் வாழவே முடியாது. அதனால எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி, சாந்தியை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியது ஒரு ஆன்மீகவாதிக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுறேன். நீங்க சில நேரத்தில் வாழ்க்கையில் யாருக்கிட்டையாவது ரொம்ப காரசாரமாக, இமோஷனலாக, உணர்வாக சண்டை போட்டிருப்பீங்க உங்க வாழ்க்கையில். அந்த சண்டையில், அந்த வாக்குவாதத்தில் நீங்க ஜெயிச்சு கூட ஜெயிச்சிருக்கலாம். இருந்தாலும் அன்றைக்கு இரவு அமைதியாக தூங்க முடியாது. கோபப்பட்டு விட்டால் வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, அமைதி கெட்டு போய்விடும். ஒப்புக்கொள்கிறீர்களா? கோபத்தில் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டோம், வாக்கு தர்க்கத்தில், பேச்சில் ஜெயிச்சிட்டோம். இருந்தாலும் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. கோபத்தில் வெற்றி அடைந்தாலும் தோல்விதான், தோல்வி அடைந்தாலும் தோல்விதான். கோபம் வந்தாலே தோல்விதான். அமைதியாலாம் இருக்க முடியாது. கோபம் வந்தால் முதலில் அமைதியை இழந்து விடுவோம். ஆன்மீகவாதி உள்ளுக்குள்ள அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகள் எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் உள்ள ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருப்பார்கள். மகாபாரதத்தில் விதுரர் மாபெரும் பக்தர். மகாபாரதமே அவரை விதுரர் என்று சொல்லாது, விதுர மகாத்மா என்று தான் சொல்லும். ஒரு நாளைக்கு துரியோதனன் கோபத்தில், நாளையிலிருந்து நீங்கள் அரண்மனைக்கு வர வேண்டாம், உங்களை வேலையிலிருந்து துரத்தி விட்டோம், இனி குரு வம்சத்தின் மந்திரி கிடையாது நீங்க அப்படின்னு உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா, நானும் ரொம்ப நாளாக தீர்த்த யாத்திரை போக வேண்டும், புண்ணிய யாத்திரை எல்லாம் போகணும், பில்கிரிமேஜ் லீவ் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீயா என்னை துரத்தி விட்டுட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டார் விதுரர். யோசிச்சு பாருங்க, நம்ம காலையில் ஆஃபீஸுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போகிறோம். உடனே சொல்கிறாங்க, ஐயா உங்கள் சீட்டு கிழிஞ்சுது, நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம். அப்படியா சார், நான் வேறு ரொம்ப நாளாக விருந்தாவனம் போடுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் என்னை வேலையில் விட்டு தூக்குனது ரொம்ப நல்லதாக போச்சு, அப்படியா சொல்லுவோம்? ஐயோ குய்யோ என்று அலறிக்கொண்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அழுக வச்சு. ஏனென்றால் மன அமைதி நமக்கு காக்க தெரியாது. வெளியில் போரே நடந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டும். பகவத்கீதை என்ன உதாரணம் சொல்லுது? கடலை உதாரணமாக சொல்லுகிறது. யாவான் அர்த்த உதாபானே சம்ப்ளுதே சர்வதோதகே. உதகே கடல். கடலில் போய் 4 பக்கெட் தண்ணியை ஊற்றுனா கடலில் தண்ணி அதிகமாகிடுமா? ஆகாது. கடலில் போய் ஒரு 10 பக்கெட்டு தண்ணி வீட்டில் கொண்டு வந்து வச்சா கடலில் தண்ணி குறைஞ்சிருமா? குறையாது. எவ்வளவு மழை பெய்தாலும் கடலில் நீர் அதிகமாகாது, எவ்வளவு வெயில் வந்தாலும் நீர் குறையாது. அதே மாதிரி ஒரு ஆன்மீகவாதியின் இதயம் எவ்வளவு பேர் புகழ்ந்தாலும் ஆணவத்தில் ஆடாது, எவ்வளவு பேர் இகழ்ந்து பேசினால் அழுது புலம்பவும் செய்யாது, எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். அதை பழகி கொண்டு விட்டால் பின்ன வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது.
எனக்கு எப்பவுமே திரு அப்துல் கலாமின் இளவயது இளபருவத்தில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு முறை பேட்டி எடுக்கிறவர் அப்துல் கலாமிடம் கேட்டார், ஐயா உங்களுக்கு கோபமே வராதா, உங்களுக்கு கோபம் வந்து யாருமே பார்த்தது இல்லையே அப்படின்னு. அவர் யோசிச்சுக்கிட்டு சொல்கிறாரா, நான் வாழ்க்கையில் 2-3 முறை கோவப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். மொத்தம் வாழ்க்கையிலேயே 2-3 முறை தான் கோவப்பட்டிருக்கிறாராம். பாருங்களேன், அவர் வேறு எப்படி தமிழ்நாட்டில் பிறந்தாருன்னு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நம்மெல்லாம் 1 மணி நேரத்தில் 2-3 முறை கோவப்படுபவர்கள். ஏன் என்று கேட்டபொழுது ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார். அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் மட்டுமல்லாமல் நிறையா, அந்த குடும்பம் பெரிய குடும்பம், நிறையா குழந்தைகள் அந்த மாதிரி. அப்போ அப்துல் கலாம் ஐயாவின் தந்தையார் வேலைக்கு போயிட்டு வருவார், அம்மாவும் வேலைக்கு. அவங்கெல்லாம் வந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், சாதாரண வேலைக்கு போனவங்க. திரும்பி வந்த உடனே என்ன நடக்கும், அந்த அம்மா வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பாங்க. இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறதுனால இந்த தோசை சப்பாத்தி எல்லாம் செஞ்சால் எவ்வளவு தோசைன்னு கொடுக்கறது, அதனால் ஒரு தோசை அப்படி கட்டி திக்காக ஒரே தோசை கொடுத்து ஊத்தாப்பம் மாதிரி. இதில் சிலது கரிந்து போய்விடும். உடனே அப்துல் கலாமின் தந்தையார் என்ன செய்வார், மற்ற எல்லா குழந்தைங்களும் சொல்லும், அம்மா எனக்கு கரிஞ்சது வேண்டாம், நல்லது தா அப்படின்லாம் சொல்லும்போது தந்தையார் என்ன செய்வார், எனக்கு கொடு, நீ அந்த கரிஞ்சதெல்லாம் கொடு, அந்த கரிஞ்சதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கருப்பான தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த கரிந்து போன உணவை எடுத்து சாப்பிடுவாராம். ஒரு நாளைக்கு இவங்க உணவு விடுதியில் போய் சாப்பிடும்போது, ஹோட்டலில் சாப்பிடும்போது, ஹோட்டல்காரன் கொஞ்சம் தோசை வந்து கருகலாக கொண்டு வந்து விட்டான். உடனே அப்துல் கலாமின் தந்தையார் சொன்னார், ஏன்பா நாங்கள் காசு கொடுத்தான்னு சாப்பிட்றோம், நல்லதாக கொண்டு வா என்று சொன்னார். உடனே அப்துல் கலாம் தந்தையிடம் கேட்டார், வீட்டில் வந்து கரிஞ்சதெல்லாம் பிடிக்கும்னு வாங்கி சாப்பிடுவீங்க, ஏன் இங்கே சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே தந்தையார் சொன்னாரா, நானும் வேலைக்கு போயிட்டு வர்றேன், ரொம்ப சோர்ந்து வருகிறேன், உங்கள் அம்மாவும் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து சோர்ந்து வர்றாங்க, வீட்டில் வந்து அவங்களுடைய உடம்பு உளைச்சல் அதுவும் பார்க்காம நமக்கு சமைச்சு தர்றாங்க, கரிஞ்ச தோசை சாப்பிட்டா என்ன ஆகிடப்போகுது, ஆனால் கடுமையான ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அவங்க மனசிலிருந்து மாறாதில்லையா, அதனால் எல்லாரும் வேண்டான்னு சொல்லும்போது நான் எனக்குத்தான் சந்தோஷத்தில் சாப்பிடுவேன் அப்படின்னார். இந்த ஒரு நிகழ்வு அப்துல் கலாம் அந்த அன்னைக்கு, அவர் சின்ன பிள்ளை, அவர் மனதில் பதிந்து விட்டது. நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, அதில் ஒரு தவறான வார்த்தை இருந்தாலும் மனிதர்களின் மனது பதிவு செய்துவிடும். இது வந்து மனதின் ஒரு இயல்பு, ஒரு சைக்காலஜி. என்னன்னா, நல்லதை பூரா மறந்துடும், கெட்டதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து 1/2 மணி நேரம் உங்களுக்கு வந்து பகவத்கீதையை பற்றி பேசுகிறேன், ஆனால் இதில் நான் ஒரு வார்த்தை தவறாக பேசிவிட்டேன் என்று வச்சுக்கோங்க. வகுப்பில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து நான் வந்து கழுதை என்று அழைத்து விட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த 29 நிமிஷம் பேசுகிற ஆன்மீக உரை நீங்கள் மறந்துடுவீங்க. எது ஞாபகத்தில் இருக்கோ, பாருப்பா பகவத்கீதை பேசும்போது இவர் இப்படியா பண்ணணும், இப்படியா பேசணும், அந்த ஒரு தவறை மட்டும் மனது பதிவு செய்துவிடும். இதுதான் மனித மனதின் இயல்பு. அதனால் அப்துல் கலாமின் தந்தையார் சொன்னார், கரிந்த வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் யார் மனதிலேயாவது பாதிப்பை உண்டாக்கிவிடும், அதனால் ஒரு பொழுதும் அப்படி பேசக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தது ஆர்ஜவம், எளிமையான வாழ்க்கை. இது வந்து ஒரு 50 ஆண்டு காலத்தில் தான் நம்ம இதை இழந்துட்டோம். எளிமையான வாழ்க்கை என்று சொல்வது வெறும் ஒரு 50 ஆண்டு காலத்தில் நம்ம இழந்து விட்டோம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா தாத்தா இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 3 4 வேட்டி, சட்டை இருக்காது, வேட்டி தான் இருக்கும். ஒரு 4 வேட்டி, ஒரு துண்டை எடுத்து தோளில் போட்டுக்குவாங்க. ஊரில் திருவிழா வந்தால் மட்டும்தான் சட்டை எடுத்து போடுவாங்க. பெண்கள் வீட்டில் ஒரு 4-5 சேலை இருக்கும். ரொம்ப குறைவான உடைமைகளை வைத்துக்கொண்டு அதிகமான ஆனந்தத்துடன் வாழ்ந்தார்கள்.
இன்றைக்கு அதிகமான உடைமையை வைத்துக்கொண்டு ஆனந்தமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூங்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, எந்திரிச்சு காலையில் ஓடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, குளிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பல்லு விளக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வேலைக்கு போகிறதுக்கு ஒரு, ஞாயிற்றுக்கிழமை வேறு ட்ரெஸ்ஸு, கல்யாணத்துக்கு வேறு ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸுக்கு வேறு ட்ரெஸ்ஸு, கோயிலுக்கு போகிறதுக்கு வேறு ட்ரெஸ்ஸு. எவ்வளவு விதவிதமாக ட்ரெஸ்ஸை வச்சுருக்கிற, ஆனால் சந்தோஷம் மட்டும் கிடையாது. அன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. வீட்டில் ஒரு தகரப்பெட்டி, இரும்பு பெட்டி இருக்கும், அதுக்குள்ளே தான் பத்திரத்தை வச்சுருப்பாங்க. உடைமைகள் மிக மிக குறைவு, ஆனந்தம் அதிகம். புத்தர் என்ன சொன்னார்னா, 6 மாதமாக நீ ஒரு பொருளை உபயோகம் செய்யாவிட்டால் அந்த பொருள் உனக்கு கிடையாது, உன்னுடைய கிடையாது அப்படின்ட்டார். 6 மாசமா நம்ம ஒரு பொருளை உபயோகம் செய்யலைன்னா அது என்னோடது கிடையாது. பாருங்களேன், உங்க கபோர்டை திறந்து பாருங்க, 6 மாதமாக தொடாத ஆடைகள் எவ்வளவு இருக்கும். சமையல் அறையில் 6 மாதமாக உபயோகம் செய்யாத பொருட்கள் எவ்வளவு இருக்கும். அதெல்லாம் தேவைக்கு வேண்டி நம்ம வாங்கல, ஆசைக்கு வேண்டி வாங்கி வச்சிருக்கிறோம். உடைமைகளை அதிகமாக்கி கொண்டே ஆனந்தத்தை துளைத்து விட்ட மனிதர்கள் நாம். பகவத்கீதை என்ன சொல்லுது? உடைமைகளை குறைத்து கொண்டு ஆனந்தத்தை தேடு என்று சொல்லுது. ரொம்ப அழகான அத்தியாயம், அழகான ஸ்லோகங்கள். ஹரே கிருஷ்ணா. நன்றி. மறுபடியும் பாக்கியை அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா.